நடிகை ராதிகா அவர்களை பற்றி சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு சின்ன திரையிலையும் சரி, வெள்ளி திரையிலையும் சரி, மிகப்பெரிய அளவில் பார்த்தோன்னா கொடிகட்டி பறந்த ஒரு நடிகை. 80-90களில் பிரபல நடிகையாக வளம் வந்தவங்க தான் நடிகை ராதிகா. தமிழ் சினிமாவை தாண்டி அரசியலிலையும் முழு கவனம் செலுத்தி வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் நடிகர் வடிவேலு பற்றி ராதிகா பேசியிருக்கக்கூடிய பழைய பேட்டி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. நகைச்சுவை மன்னன் வைகை புயல் வடிவேலு அவர்கள் பல பிரச்சனைகளால் சினிமா துறையில் 10 ஆண்டுகள் அவர்களால் நடிக்க முடியாத நிலைமைக்கு ஆளானார். பிறகு பார்த்தோன்னா சில படங்களில் நடிச்சும் வந்தார். ஆனால் அடிக்கடி அவரை பற்றி சக நடிகர்கள் அதே போல் இளம் நடிகர்கள்னு பலருமே வெவ்வேறு விதமான விமர்சனங்களை வச்சு வந்துட்டு இருந்தாங்க. அவர் கூட நடித்தா இதெல்லாம் பண்ணுவார், இதெல்லாம் செய்ய சொல்லுவார் அப்படின்னு ரொம்ப வித்தியாசமாக அவர் இப்படிப்பட்டவரானு கேட்கக்கூடிய அளவுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. இப்போ அந்த வரிசையில் மிகப்பெரிய அளவில் நடிகை ராதிகா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமும் பார்க்கப்படுது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நான் வடிவேலு குறித்து பேச விரும்பலை. ஒரு முறை நாங்கள் விமானத்தில் போயிட்டுருக்கோமோ, அப்போது வடிவேலுவை பார்த்தேன். அவரோட என்னுடைய கணவர் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக முதல்ல பார்த்தோன்னா நடிகை ராதிகா அவர்கள் மிகப்பெரிய அளவில் இயக்குனராக வலம் வந்த ஒருத்தரை திருமணம் பண்ணாங்க. பிறகு பார்த்தோன்னா வெளிநாட்டை சேர்ந்தவரை திருமணம் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ பார்த்தோன்னா நடிகர் சரத்குமார் அவர்களை 3ஆவதாக இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவருக்கும் இவங்களுக்கும் பார்த்தோன்னா ஒரு மகன் இருக்கார் அப்படின்றதும் எல்லோருக்கும் தெரியும். நல்ல விதமாக அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. நடிகர் சரத்குமார் அவர்களும் தன்னுடைய முன்னாள் மனைவியை விவாகரத்தை பண்ணிவிட்டு நடிகை ராதிகா அவர்களை திருமணம் பண்ணிக்கிட்டார். இது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம். இருவருமே பார்த்தோன்னா சின்ன திரைகள்லையும் சரி, வெள்ளி திரைகள்லையும் சரி, அதே போல் அரசியல்லையும் சரி மிகப்பெரிய அளவில் பங்கு வகித்து வந்துட்டுருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதற்காக நடிகை ராதிகா அவர்கள் சரத்குமார் அவர்களை பற்றி வடிவேலு அவர்களிடம் பேசினாங்க அப்படின்றத பார்க்கலாம். என்னுடைய மகன் வடிவேலு அவர்களிடம் நாங்கள் பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் உங்களை ரொம்ப எனக்கு பிடிக்கும், என்னுடைய அப்பாவோட சேர்ந்து நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு ஆசையோடு கேட்டிருக்கிறாரு. அதை கேட்டு சிரித்த வடிவேலு, நான் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பதில் கொடுத்தாராம். இப்போது நாங்கள் எங்கே இருக்கோம், நீ எங்கே இருக்கன்னு பாருன்னு ராதிகா அவர்கள் ரொம்பவே கோபமாக பேசியிருக்கிறாங்க. நம்ம எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு உச்சியில் இருந்தாலும் சரி, நம்ம வந்த இடத்தையோ இல்லை பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு வர்றதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு நம்மளுடைய அனுபவத்தையோ மறந்துடக்கூடாது. நம்ம இன்றைக்கி நல்லா இருக்கோம் அப்படின்றதுக்காக நம்ம நிலைமையிலேருந்து வரணும்னு நினைக்கக்கூடியவங்களை நம்ம ரொம்ப உதாசீனப்படுத்தவும் கூடாது. நம்மளால் ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ண முடியலை அப்படின்னாலும் பரவாயில்லை. நம்மளால் மற்றவங்களை ஒரு சின்ன பார்த்தோன்னா விஷயத்தில் கூட வருத்தப்படவோ இல்லை அவங்கள காயப்படுத்தவோ கூடாது. அதற்கு நம்மளுக்கு உரிமையே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். சினிமா துறையில் எத்தனையோ பிரபலங்கள் இருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு பிரபலத்தையே மறுபடியும் இவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு மிக நெருக்கமாக இருக்கிறவர்கள், சினிமாவில் ரொம்ப மிகப்பெரிய அளவில் பிஸியாக இருக்கக்கூடிய ஆட்களே சொல்லும் பொழுது ஒருவேளை அவர் அப்படித்தானோ அப்படின்ற மாதிரி இப்போ ரசிகர்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுலேருந்து கேட்டு வந்துட்டுருக்காங்க. கேட்கக்கூடிய நம்மளுக்கே இவ்வளோ வேதனையாக இருக்கே. ராதிகா அவர்களுக்கும் அதுவும் அந்த சின்ன பையனான அவங்களுடைய மகனுக்கும் எந்த அளவு இந்த விஷயமானது வலிச்சிருக்கும் அப்படின்றத நினச்சி பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பற்றின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.